ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நம்ம அனைத்து நண்பர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை HRST கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட மனைவி, குழந்தைகள் மற்றும் அம்மா அப்பா இவங்கெல்லாம் சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா அவங்களும் இனிமேல் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கலாம் அப்படின்ற அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் வெளிநாட்டவரோட குடும்பமும் வேலைக்கு போகலாம், அதில் என்ன மாதிரி அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதனால் வெளிநாட்டவருக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, எந்த மாதிரி துறைகள்லாம் நம்மளோட குடும்பங்கள் வேலைக்கு போகலாம், என்ன மாதிரி ப்ரூஃப்லாம் வச்சுருக்கணும், சவுதி அரசாங்கம் ஏன் இந்த அப்டேட்டை கொடுக்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சவுதியில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிபெண்டன்ட் இகாமா வச்சுருந்தீங்கன்னா வேலை செய்ய முடியாது. ஆனால் இனிமேலேருந்து டிபெண்டன்ட் இகாமா வச்சுருந்தாலும் அவங்களால சவுதி அரேபியாவில் வேலை செய்ய முடியும்னு HRST அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. சவுதியில் நீங்கள் வேலை பார்க்கணுன்னா உங்கள் ஸ்பான்சர் மூலம் ஒர்க் விசா எடுக்கணும். டிபெண்டன்ட் இகாமா வச்சுருந்து நீங்கள் சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சீங்கன்னா அது சவுதியில் சட்டவிரோதம். இதனால் பல வெளிநாட்டவர்களோட மனைவி, குழந்தைகள், அம்மா அப்பா இவங்கெல்லாம் சவுதியில் வேலை பார்க்க முடியாத நிலை தான் இருந்தது. இதனால் பல வெளிநாட்டவர்களோட மனைவி, குழந்தைகள், அம்மா அப்பா இவங்கெல்லாம் சவுதியில் வேலை பார்க்க முடியாத நிலை தான் இருந்தது. இப்போ HRST என்ன மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, டிபெண்டன்ட் இகாமா வச்சுருந்தீங்கன்னா உங்களால் சவுதியில் அஃபீஷியலாக ஜாப் கான்ட்ராக்டில் சேர முடியும்னு சொல்லியிருக்காங்க. குவா சிஸ்டம் மூலம் எம்ப்ளாயர் அந்த டிபெண்டண்ட்டுக்கு வேலை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலாம். இகாமா எதுவுமே மாற்ற தேவையில்லை, அதே டிபெண்டன்ட் இகாமா ஸ்டேட்டஸ்லேயே வேலை செய்யலான்ற அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க HRST. நம்மளோட குடும்பங்கள் சவுதியில் வேலைக்கு போகணுன்னா ஒரு சில ப்ராசஸாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். எம்ப்ளாயர் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்கள வேலைக்கு எடுத்துக்கொள்ள விரும்புனாங்கன்னா குவா போர்ட்டலில் கான்ட்ராக்டாக அப்லோட் பண்ணுவாங்க. டிபெண்டன்ட் இகாமா நம்பர் மூலம் தான் இந்த பதிவெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஜாப் பெர்மிட் ஜென்ரேட் ஆகும். ஸ்பான்சர்ஸ் எதுவும் மாற்ற தேவையில்லை, அதே இகாமா ஸ்டேட்டஸில் சட்டப்படி வேலை செய்யலாம். என்ன மாதிரி துறைகள்லாம் நம்மளோட குடும்பங்கள் வேலை பார்க்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாபுக்கு அனுமதி கிடையாது. ஒரு சில செக்யூரிட்டி ஜாபில் வேலை பார்க்கலாம், ப்ரைவேட் கம்பெனிஸில் வேலை பார்க்கலாம், ஹெல்த் கேர் செக்டார், எஜுகேஷன் செக்டார், ரீட்டைல் ஷாப் அண்ட் மால்ஸ்லலாம் வேலை பார்க்கலாம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அண்ட் டெலிவரி சர்வீஸ், இந்தந்த துறைகள்லாம் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க வேலை பார்க்கலாம். நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க இப்படி வேலை பார்க்கும்போது என்ன மாதிரி அட்வான்டேஜ்லாம் இருக்குன்னா, அவங்க சவுதியில் சட்டப்படி வேலை பார்க்க முடியும், அவங்களுக்குன்னு தனியாக சேலரி பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், ஜாப் கான்ட்ராக்ட் குவா சிஸ்டத்தில் அப்டேட் ஆகிருக்கும், லேபருக்கான லா ப்ரொடெக்ஷன் எல்லாமே கிடைக்கும். இதற்கு முன்னாடிலாம் டிபெண்டன்ட் இகாமா வச்சுட்டு வேலை செஞ்சிங்கன்னா போலீஸில் மாட்டிக்கிட்டா அவங்கள நாடு கடத்தும் அபாயம் இருந்தது. இனிமேல் அது இருக்காது. உங்களோட டிபெண்டன்ட் சவுதியில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட ரெஸ்யூமை நல்லா தயாரித்து வச்சுக்கணும். அரபிக் இல்லாட்டினா இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கணும். ஜாப் போர்ட்டலான லிங்க்டின், பயாட்டு, கல்ஃப் டேலண்ட்டு, குவா ஜாப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கணும். முக்கியமாக உங்களோட எம்ப்ளாயருக்கு டிபெண்டன்ட் இகாமா ஸ்டேட்டஸை தெரியப்படுத்தணும். உங்களோட ஹஸ்பண்ட் இல்லாட்டி ஃபாதர், ஸ்பான்சருக்கு எந்த எக்ஸ்ட்ரா ப்ராசஸும் செய்ய வேண்டாம், டைரெக்டாக நம்ம வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாற்றத்தால் வெளிநாட்டவருக்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்குன்னா, நம்மளை குடும்பத்தை சார்ந்தவங்க மனைவிகள், குழந்தைகள் வேலைக்கு போக முடியும். நம்மளோட குழந்தைகள் 18 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க பார்ட் டைமாவோ இல்லை ஃபுல் டைமாவோ சவுதியில் வேலை செய்யலாம். நம்மளோட குடும்பத்துக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். இதனால் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் கிடைக்கும். இந்த அப்டேட் வெளிநாட்டவருக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். இதை சட்டப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் சவுதியில் மிக மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.